வந்து இணைந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சரவையிலையும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விசிகாவுக்கு 1 தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு 2 இலாகாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற IUMLக்கு 1 தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 தொகுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் இது போல கொடுப்பாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் பெருமளவு குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். அங்கே மற்ற திமுக போன்ற கட்சிகள் இருந்த ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இங்கே ஆப்பு இறக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து தமிழகத்தில் பரவலாக அதிக அளவில் இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலின சமுதாயத்துக்கு கணிசமான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கொடுக்காத விஜய் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமூக நீதித்துறை அமைச்சராக யார் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வன்னியரசு அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கும் போது வேங்கவியல் போன்ற விஷயங்களை பேசியும் பலன் கிடைக்காமல் இருந்த விசிகாவை பொறுத்த வரைக்கும் அந்த துறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு டைரக்டா இறங்கக்கூடிய பெரிய ஆப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இது திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு 2 கண்களுக்கு விடப்பட்ட அம்பு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு அம்பு போனா கூட ஒரு கண்ணை வச்சு எதிர்காலத்தில் பொழைச்சிடலாம். அப்போ 2 அம்பு 2 கண்ணை நோக்கி விடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா இனி கட்சியோட நிலை எப்படி ஆக போகுது? 2 கண்ணுமே போயிருச்சுன்னா உலகமே இருட்டு தான். ஒரு 2ஆம் கட்ட நிலையில ஒரு இருளில் தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலை தான் இப்ப ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 அமைச்சர்களுக்கு 2 கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவி மூலமாக அப்படிங்கிற நிலையில தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகுதான் ஒரு யுத்தமே சோசியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. அந்த விமர்சனமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாமரான விமர்சனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுல தான், ஏன்னா அதை பிரீஃபா சொல்ல முடியாது. அந்த அடிப்படையிலான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விமர்சனங்களை முன் வச்சாங்க. வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா ஆட்சி அதிகாரம் பறிபோன பிறகு நம்ம இத்தனை ஆண்டு காலம் சுவைத்த சுவை நாம வந்து அதிகார ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி நாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நம்முடைய ராஜபோக வாழ்க்கை பறி போய் விட்டதே அப்படிங்கிற ஒரு விரக்தியின் விளிம்புல தான் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்க முடிகிறது அப்படின்னா விசிகாவுடைய தென்னை மர தேங்காயும் IUMLுடைய தென்னை மர தேங்காயும் அதில் இருக்கக்கூடிய இளநியும் சுவையாக இருந்தது ராசா போன்ற திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த முன்னணி தலைவர்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இளநீ கிடைக்கல, வெறும் அந்த சக்கை தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த விரக்தி தான். ஸோ நம்ம கூட இருந்துட்டு அங்கே போய் அவங்க இளநீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க வழுக்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி தங்களுடைய சுயரூபத்தை தோலுரித்து காட்டக்கூடிய நிகழ்வாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். வேலூர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்திய முஸ்லீம் லீக்கும் விசிகாவுக்கும் முதல் முறையாக அதுவும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, அமைச்சரவையில் இலக்காவும் கொடுத்திருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது தமிழக அரசியலையே இது புரட்டி போட்டிருக்கிறது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே அவர் செய்யக்கூடிய விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னாலே தெரியும். கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு மூவுமே அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ராஜதந்திர ரீதியிலான மூவ் அப்படின்னு தான் நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா திமுக கட்சி ஆரம்பித்து 77 ஆண்டுகள் ஆட்சியை பிடித்து 50 ஆண்டுகள் கடந்த ஒரு கட்சி. அதிமுகவும் அதே போல் நீண்ட நெடிய பயணிக்கக்கூடிய கட்சிகள். ஆனால் கூட்டணியில் வந்து எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு இவங்களை பயன்படுத்துவாங்க. பயன்படுத்திய பிறகு, அதாவது சாப்பிட்ட பிறகு வாழை இலையை தூக்கி வீசுவது போல, சாப்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு வாழை இலையை எச்சி இலைன்னு தூக்கி வீசுவது போல தான் தேர்தல் களத்தில் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சிறு கட்சிகள், சாதி ரீதியிலான கட்சிகள், மற்ற கட்சிகள் இந்த கட்சிகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற
பெற்ற பிறகு அவங்க அதிகாரத்தில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இவங்க இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிப்பதற்கு முந்தைய நிலையிலேயே என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் திமுக அதிமுகவில் கூட்டணியில் இருந்த கட்சிகள் நம்ம தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறாது, அதனால் நாம் இங்கேயே காலத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற நிலையில் தான் இருந்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் 108 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பிறகு தான், அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் அரியணையில் அமரப்போகிறது அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் பல கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு உட்கார்ந்துருந்தாங்க. இணைந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சரவையிலையும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விசிகாவுக்கு 1 தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு 2 இலாகாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற IUMLக்கு 1 தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 தொகுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் இது போல் கொடுப்பாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் பெருமளவு குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொடுக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுக செய்யாததை அதிமுக செய்யாததை தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. இது இந்த 2 கழகங்களுக்கும் விழக்கூடிய பெரிய ஒரு சம்மட்டி அடி. சமூக நீதி சமத்துவம் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் பேசிய கட்சிகள் அதை நடைமுறைப்படுத்தல, வெறும் உதட்டளவில் வார்த்தைகளை உச்சரித்து விட்டு தான் சட்டாங்க. வாக்குறுதிகளாக தேர்தல் களத்தில் சொன்னாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் ஒரு ஆதிக்க போக்கோடு தான் இவங்க செயல்பட்டாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பட்டியலின சமூகத்திலிருந்து வெற்றி பெற்று வர்றாங்க, அவங்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டால் கூட திமுக போன்ற கட்சிகள் செய்தது அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய இலாகாக்கள், முக்கியமான இலாகாக்கள், ஒரு பெரிய இலாகாக்களை ஒதுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடன் நலத்துறை, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கால்நடைத்துறை, இப்படி பார்த்தீங்கன்னா இது போன்ற துறைகளை தான் ஒதுக்குவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 பேர் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கே மற்ற திமுக போன்ற கட்சிகள் இருந்த ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இங்கே ஆப்பு இறக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தமிழகத்தில் பரவலாக அதிக அளவில் இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலின சமுதாயத்துக்கு கணிசமான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கொடுக்காத விஜய் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலின சமுதாய வாக்களை வாங்குவதற்கு திருமாவளவன் அவர்கள் போன்ற விசிக போன்ற கட்சிகளை இணைச்சு தான் வாக்களை வாங்குவாங்க. அதுக்கும் இங்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகள் நமக்கு தெரியும். வேங்க வெயில் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அதிர்வலையை உருவாக்கியது, மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு இப்படியும் நடக்குமா நாட்டில் அப்படின்னு கேள்விகள் உருவான போது கூட அங்கே சரியான விதத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, காவல்துறை செயல்பட்டதா அப்படின்னு கேள்விகள் வரும்போது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் அங்கே இருந்துகிட்டு இருந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணித்தாலும் வேறு வழியில்லை அப்படிங்கிற நிலையில் ஒரு 2ஆம் கட்ட நிலையில் தான் காய்களை நகர்த்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அங்கே காய்களை நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பட்டியலின சமூகத்தினர் இடையில மட்டுமே பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு எதிராகவும் பெரிய அளவில் எதிர்ப்புகள் ஓங்கி ஒலித்தது. ஏன்னா இந்த அளவுக்கு வேங்கவியல் போன்ற பல சம்பவங்கள் நாளில் நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணியில் இருந்தும் விசிகா கேட்காமல் இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இது போன்ற கேள்விகள் எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சமூக நீதித்துறை அமைச்சராக யார் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வன்னியரசு அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கும் போது வேங்கவியல் போன்ற விஷயங்களை பேசியும் பலன் கிடைக்காமல் இருந்த விசிகாவை பொறுத்த வரைக்கும் அந்த துறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு டைரக்டா இறங்கக்கூடிய பெரிய ஆப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கூட்டணியில் இருந்தும் இது போன்ற விஷயங்கள்ல மெத்தன போக்கோடு திமுக செயல்பட்டது. நீங்க இப்படியா செயல்படுவீங்க, உங்களுக்கு அடிக்கிற பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த துறையை தூக்கி நேராக விசிக கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்காமல் தடுக்கக்கூடிய அளவில் அந்த வல்லமை கொண்ட ஒரு துறை விசிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் துறை அமைச்சராக IUML இருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 துறைகளுமே மிக முக்கியமான துறைகள். கரெக்டாக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் போய் நேரடியாக பாருங்க, உங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் நேரடியாக தீர்த்து வைங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதவியேற்றுக்கக்கூடிய 2 அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இது திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு 2 கண்களுக்கு விடப்பட்ட அம்பு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு அம்பு போனால் கூட ஒரு கண்ணை வச்சு எதிர்காலத்தில் பொழைச்சிடலாம். அப்போ 2 அம்பு 2 கண்ணை நோக்கி விடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இனி கட்சியோட நிலை எப்படி ஆக போகுது? 2 கண்ணுமே போயிடுச்சுன்னா உலகமே இருட்டு தான்.
ஒரு இரண்டாம் கட்ட நிலையில ஒரு இருள தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலை தான் இப்ப ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு அமைச்சர்களுக்கு, ரெண்டு கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவி மூலமாக அப்படிங்கிற நிலையில தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, மனிதநேய மக்கள் கட்சியுடைய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இனி எந்த காலத்திலையும் நாம மனிதநேய மக்கள் கட்சி தனிச்சின்னத்துல தான் நாங்க போட்டியிடுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜவாஹிருல்லா அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இதே இது தனிச்சின்னத்தில் நின்று IUML போல தனிச்சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் இப்போ அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கலாம். அப்போ தனிச்சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகள் VCK IUML பொறுத்த வரைக்கும் தாவேகா பக்கம் அமைச்சர் பதவியில் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெளியில வர முடியாத சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நாம் இனி எதிர்காலத்தில் நாம் தனிச்சின்னத்தில் தான் போட்டிவிடுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவுமே, முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திராவிடத்துக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் தான் காய்களை நகர்த்தி போய்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த விதத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு இங்கு செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா VCK இன்னைக்கு பாத்தீங்கன்னா VCKவும் IUMLம் அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகுதான் ஒரு யுத்தமே சோசியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. அந்த விமர்சனமே பாத்தீங்கன்னா ஒரு கிளாமரான விமர்சனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுல தான், ஏன்னா அதை பிரீஃபா சொல்ல முடியாது, அந்த அடிப்படையிலான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விமர்சனங்களை முன் வச்சாங்க. அந்த விமர்சனம் என்ன அப்படின்னா, அவருடைய எக்ஸ் பக்கத்துல ஏற திறப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படிங்கிற வரிகளை அங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம் வெற்றி நமதே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. அதாவது VCK IUML போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான வார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நடைமுறையில் இப்போ படிக்கும்போது இலக்கிய ரீதியாக ஒரு நாகரிகமாக இருப்பது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் புணர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான நோக்கத்தில், கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் பறிபோன பிறகு நம்ம இத்தனை ஆண்டு காலம் சுவைத்த சுவை, நாம அதிகார ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி நாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நம்முடைய ராஜபோக வாழ்க்கை பறி போய் விட்டதே அப்படிங்கிற ஒரு விரக்தியின் விளிம்புல தான் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்க முடிகிறது அப்படின்னா, தன்னைத்தானே தோலுரித்து காட்டுவது, இதுதான் என்னுடைய சுயரூபம், இதுதான் என்னுடைய கொடூரமான முகம், இதுதான் என்னுடைய கொடூரமான இதயம் அப்படிங்கிறத தன்னைத்தானே தோலுரித்து காட்டுவது அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா இதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அரசியல் களம் அப்படிங்கிறதே அரசியல் செய்வதற்கான ஒரு களம் தான். கூட்டணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற வார்த்தைகளை தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே பயன்படுத்துவாங்க. ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் இது மாறுபடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு VCK நீங்க கொடுக்காத ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் கொடுக்கிறது. அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க, ஒரு முக்கியமான இலாகாவும் கொடுக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கூட உங்களிடம் முறையிட்டு நீங்க சரி பண்ணவே இல்லை. வேங்கவியல் போன்ற பல விஷயங்களை சுட்டி காட்டலாம். இன்னைக்கு அந்த துறையை அவர்களிடத்துல கொடுக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள். அப்போ VCK யார் பக்கம் இருக்கும்? அதற்கு இந்த கடுமையான வார்த்தைகளை கூறி ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. VCK தரப்புல இருந்து பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. நாம அமைதி காப்பதன் நோக்கமே நாகரிகமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லி VCK இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உடனே ராசா அவர்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பதில் ஒன்று கொடுத்திருக்காங்க. என்னோட வீட்டு தோட்டத்து தென்னமரம் பெண்டாகி போய் பக்கத்து வீட்டில் இளநீ கொடுத்தா அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி எனக்கு கோபம் வராது அப்படிங்கிற வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. நீங்க கடந்த முறை 2021 வெற்றி பெற்று ஆட்சி அமையும் போது யார் வீட்டு தென்னை மரத்தின் மூலமாக இளநீ குடிச்சு நீங்க ஆட்சியில் உட்கார்ந்தீங்க? IUML வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு யார் மூலமாக கிடைச்சது?
சிறுபான்மையினர் பட்டியலின சமுதாய வாக்குகள், விசிகாக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் திருமாவளவன் அவர்களுடைய வாக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கிடைத்தது. இந்த கூட்டணி வாக்குகள் எல்லாம் சேர்ந்ததன் மூலமாகத்தான் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அரியணையில் உட்கார்ந்தாங்க. அப்போ அன்னைக்கு வந்து விசிகாவுடைய தென்னை மர தேங்காயும் ஐயுஎம்எல்லுடைய தென்னை மர தேங்காயும் அதில் இருக்கக்கூடிய இளநியும் சுவையாக இருந்தது ராசா போன்ற திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த முன்னணி தலைவர்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இளநி கிடைக்கல, வெறும் அந்த சக்கை தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த விரக்தி தான். ஸோ நம்ம கூட இருந்துட்டு அங்கே போய் அவங்க இளநி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க வழுக்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி தங்களுடைய சுயரூபத்தை தோலுரித்து காட்டக்கூடிய நிகழ்வாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து திமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேக் ஃபயரை தான் உருவாக்கும். அதாவது உங்க கூட்டணியில இருந்தும் நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லி தான் அங்க போறாங்க. அப்படிங்கும் போது இந்த பட்டியலின சமூக மக்கள் மத்தியில ராசா போன்றவர்களுடைய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பேச்சா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது திமுகவுக்கு பட்டியலின சமுதாயத்துடைய வாக்கு சதவீதத்தை எதிர்வரக்கூடிய காலங்களில் குறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதே நேரத்தில் திமுகவுடைய மூத்த தலைவர்களில் RS பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரிடம் செய்தியாளர்கள் கேட்கும் போதும் எவனோ தான் அமைச்சராக உட்காந்துக்கிட்டு இருக்கான், அதை பற்றி நீங்க என்கிட்ட வந்து கேட்குற அப்படிங்கிற தொனியில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல, வைத்தறிச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா 2 சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சரை வாங்கிட்டாங்களே. கடந்த காலத்தில் 5-10 சீட்டை வச்சிருக்கும் போது கூட நாம வந்து ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுக்கல, நமக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் வச்சிருந்து ஒரு லிமிட்டோடு தான் நாம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். 2 தொகுதியில் வெற்றி பெற்றவங்க இப்போ அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கன்னா எதிர்காலத்தில் திமுக கூட்டணிக்கு அவர்கள் வர வேண்டும் அப்படின்னா எந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்க போறாங்க? 10 தொகுதியில் வெற்றி பெற்ற 5 அமைச்சர் எங்களுக்கு வேணும், முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டு பட்டா போட்டு கொடு, இப்படி பல டிமாண்டுகளை முன்வைப்பாங்க. அப்போ கூட்டணியை அலைன்ஸை உருவாக்குவதில் எதிர்காலத்தில் பெரிய சிக்கல் ஏற்படும். கூட்டணியை உருவாக்க முடியாது. அப்போ கூட்டணி இல்லாமல் திமுகவால் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா திமுகவுடைய வரலாறே அண்ணா அவர்கள் பெரும் கூட்டணி அமைத்து தேர்தல் களம் கண்டுதான் முதலமைச்சராக அரியணை ஏறுறாங்க. அப்போ திமுக வரலாறு அரியணை ஏறக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலத்துல தான் திமுக அரியணை தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ கூட்டணி அங்கு சிதறி சென்று விட்டால் திமுக வந்து பலம் குறைஞ்சிரும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதலையை பொறுத்த வரைக்கும் தண்ணியில தான் அதற்கு பலம். வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில அந்த முதலை வந்துருச்சுன்னா அதை வந்து பலமே கிடையாது. தண்ணியில போனா எவ்வளவு பெரிய சிங்கம் புலி யானை யார் வந்தாலும் அடிச்சு சாப்பிட்டுரும், காலி பண்ணிடும். அதே இதுக்கு தரைக்கு வந்துருச்சு அப்படின்னா முதலையுடைய பலம் கம்ப்ளீட்டா இல்லாம போயிடும். அதே போல திமுகவுடைய பலம் கூட்டணி. எந்த அளவுக்கு கூட்டணியை ஸ்ட்ராங் பண்றாங்களோ அந்த அளவுக்கு திமுக வலிமையான கட்சியாக இருக்கும். தேர்தல் களத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வலிமையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ எதிர்காலத்தில் கூட்டணி உருவாகாத அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் பெரிய செக் வைத்திருக்கிறது, ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இவர்களை இந்த அளவுக்கு பேச வச்சுக்கிட்டு இருக்கு. நாம வந்து 73 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கோம், ஆனா வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 2 தொகுதியில வெற்றி பெற்றவங்க ஒரு அமைச்சர், 5 தொகுதியில வெற்றி பெற்றவங்க 2 அமைச்சர். ஸோ ஐஎம்எல்ல வந்து 2 பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விரக்தியை உருவாக்கி இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தன்னுடைய சுயரூபத்தை வெளியில காண்பிக்கிறது அப்படின்னு தான் நாம பார்க்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார், உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.